ஓம் சக்தி. நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? உன் அம்மா நான் சொல்கின்றேன் கேள். அதற்கு முன்பாக உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் காயப்படுத்தாதே. அவர்களை இழிவாகவும் பேசாதே. அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள். தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாருமே இல்லை. அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடு தங்கமே, அல்லது மௌனமாக இருந்துவிடு. உன் மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன் மனதில் வைத்துக்கொள். அதை விட்டு அவர்களை குறை கூறாதே. அவர்களை இழிவாகவும் இகழ்ந்து பேசாதே. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் எண்ணுகிறது. நீயாகவே உன் தரத்தை குறைத்து கொள்ளாதே. உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் அதை உன்னிடம் ஒருபோதும் சொல்வது இல்லை. அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை. சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டுவதும் இல்லை. கோபம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வரக்கூடியதுதான். சில சமயங்களில் சற்று கூடுதலாகவே வரவிருக்கும். அதை நீ பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழகு. விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை உதாரணமாக என் பிள்ளை இருக்க வேண்டும் என்பதே அம்மாவின் ஆசை. தவறு ஏதும் செய்யாமல் நான் ஏனம்மா விட்டு கொடுக்க வேண்டும் என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய். தவறு செய்தால்தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பது இல்லை. உறவு நீட்டிக்க வேண்டும் என்பதற்காகவே விட்டு கொடுத்து போகலாம். உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கவே அம்மா நான் போராடி கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது இருக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இவை அனைத்தும் விரைவில் சரி செய்து உங்கள் இருவரையும் அம்மா நான் சேர்த்து வைப்பேன். நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி உயர்வாகத்தான் நினைக்கின்றது. இந்த நன்னாளில் உங்கள் இருவரு வாழ்க்கையிலும் அம்மா நான் தீப ஒளி ஏற்றுவேன். அந்த தீபம் என்று அழியாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி.